ஈகிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது கழுகுரு மாற்றம். கழுகு ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அதோடைய அலகு ஷார்ப்னஸ் குறைஞ்சிரும். அலகு மீன்ஸ் பீக். நகங்கள் வீக் ஆயிரும், ரெக்கைகள் ஹெவி ஆயிரும். முன்னாடி மாதிரி உயரமா பறக்கவும் முடியாது, வேட்டையாடவும் முடியாது. அந்த நேரத்துல அது ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கணும். இதே நிலையில ஸ்லோவா முடிஞ்சு போகலாமா, இல்ல பெயினா இருந்தாலும் பரவாயில்ல ஸ்ட்ராங் ஆகலாமா அப்படின்ட்டு. அப்புறம் அந்த கழுகு தனியா ஒரு மலைக்கு போயிடும். தன்னோட பழைய அலக கல்ல அடிச்சு உடைக்கும். பழைய நகங்களை ரிமூவ் பண்ணும். ஹெவியா இருக்கிற ஃபெதர்ஸ் எல்லாத்தையும் விட்டுவிடும். பெயின் டாலரேட் பண்ணி வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் புதிய அலகு, புதிய நகம், புதிய விங்ஸ், மறுபடியும் பவர்ஃபுல்லா வானத்துல பறக்கும். இந்த ஸ்டோரி சயின்டிபிக்கலியா முழுக்க உண்மையா இருக்கோ இல்லையோ, அதுக்குள்ள இருக்கிற மீனிங் ரொம்ப பவர்ஃபுல். லைஃப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னா ஓல்டு வெர்ஷனை விட்டு விடணும் அப்படின்னு சொல்லுது. இந்த கழுகு ஸ்டோரி நமக்கு ஒரு பெரிய லெசன் சொல்லுது. லைஃப்ல பல பேருக்கு உயரமா பறக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனா சேஞ்ச் ஆக மட்டும் பயம் இருக்கும். பழைய ஹேபிட்ஸ் விட மாட்டாங்க, கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியவும் வர மாட்டாங்க, ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஒரு விதை கூட மண்ணுக்குள்ள உடைஞ்சதுக்கு அப்புறம் தான் மரமாவே வளருது.